இரக்கத்தின் வாசலே சென்று இனி நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துவேன். கடந்த வாரம் செய்து உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்ததா? அடுத்த வாரம் ஒன்று அந்த தொதுவை இனத்தை சேர்ந்த ஒரு குடும்பத்துக்கு அவர்கள் வாழ்க்கையில் நடந்த அந்த போராட்டத்துக்கு கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்தார். அதை நீங்கள் கேளுங்க, கண்டிப்பாக கேளுங்க. போன வாரம் அதுக்கு முதல் வாரம் சொன்னால் பாருங்க அப்படின்ட்டு நீங்கள் பார்த்தீங்க. அந்த சகோதரன் ராமண்ணனுக்கு 18 வருஷம் கூட்டி தந்தது. அதுக்கு முதல்ல அந்த பெலிசோனியம் போன வாரம் பெரிய சேவர் ஹாஸ்டல்னால் பெரிய அதில் இருந்தது எப்படி 21 நாள். அப்போ தான் அவங்களுக்கு நம்பிக்கை, எனக்கும் நம்பிக்கை தான். 21 நாள் கழித்து பார்த்தா 22வது நாள் அந்த 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 20லேருந்தே ஆளுங்க வருது. 20லேருந்தே புக் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் 22ஆம் தேதி வர்றாங்க. அதுதான் அற்புதம். அப்போ அந்த ஜெபத்தை கேட்கிறார் ஆண்டவர். என்ன மாளிகையாக இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய வல்லமைக்கு இணையே கிடையாது, ஈடியணை. இப்போ நம்ம கண்களை முடித்தோம். அன்பின் தகப்பனே, இப்பொழுதும் ஆண்டவரே ஏசப்பா, அடியாருடைய வாயின் வார்த்தைகளும் உங்களுடைய இருதயத்தின் தியானமும் உங்களுடைய சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக. ஆமென். அதே அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு தான் மறுபடியும் சொல்கிறேன். அந்த ஹாஸ்டல் நடத்திட்டு இப்போ அவங்க எல்லோரும் கோயம்புத்தூர் போயிருக்காங்க, அங்கே இருக்கும். இப்போ அங்கே அந்த சகோதரியுடைய கணவர் அந்த ஹாஸ்டலில் அவங்களுடைய பெரிய பெரிய வசதி உள்ளவங்க, விடுகாயனத்தை சேர்ந்தவங்க. ரொம்ப அன்பான குடும்பம். 2 பிள்ளைகள் அவங்களுக்கு. மூத்தது பையன், 2வது பெண் பிள்ளை. நல்லா படிக்கிறவங்க. இங்கே தான் எங்கள் ஸ்கூலில் நிறைய ஸ்கூலுங்க இருக்குது. யாரோ எந்தெந்த ஊரில் வெளிநாட்டிலேருந்து கூட வந்து இங்கே சேர்த்துறாங்க ஸ்கூலில். அவ்வளோ நல்ல ஸ்கூல். நல்ல எங்கள் பிள்ளைகள் எல்லாம் தரவாக இங்கிலீஷ் பேசுவாங்க, ஃப்ளூயண்ட்டாக பேசுவாங்க. எங்கள் சின்ன பிள்ளைகிட்ட நீங்கள் பேச முடியாது, அந்த அளவுக்கு எங்களுக்கு கல்வி நல்லா இருக்கு. நான் தான் சொல்கிறேனே, இங்கே இருக்கிற எல்லா தொழில் செய்கிறவங்க, பஸ்ஸு, லாரி, வியாபாரிகள் எல்லாமே இங்கிலீஷ் பேசுவாங்க. ஏன்னா எல்லா மொழிகளும் இங்கிலீஷ் மாத்திரம், ஹிந்தி, கன்னடம். ஏன்னா பல நாட்டிலேருந்து எங்கள் ஊருக்கு வர்றாங்க. அழகான ஊர் எங்களுடைய ஊர். எனக்கு ஊர் பெருமை எனக்கு கொஞ்சம். அதனால் எல்லாருடைய பாஷையும் தெரியணும் இல்லையா? அப்படியே பழகுறாங்க. எனக்கெல்லாம் அப்படி அதெல்லாம் முடியாது. அவங்க அப்படியே பழகிட்டு ஏதோ அப்படியா 1 2 அப்படி இப்படியெல்லாம் பட்லர் இங்கிலீஷ் அப்படிங்கிற பட்லர் அதெல்லாம் பேசி பேசி அழகாக பேசுகிறாங்க. அப்போ படிக்கிற பிள்ளைங்க எப்படி பேசுவாங்க? ஒரு 2 பிள்ளைங்க நல்லா படிக்குது. அவங்க கணவர் வந்து பெங்களூரில் ஃபெனாயில் பிஸ்னஸ் பண்ணுறாரு. ரொம்ப வருஷமாக பண்ணுறாரு. அப்போ இந்த குழந்தைகள்லாம் சின்ன சின்ன குழந்தை, 5 வயசு 6 வயசு அப்படியெல்லாம் இருக்கும்போது இவர் அதிகமாக அங்கேயே இருப்பார். வாரத்தில் ஒரு தடவை வந்தவர், ஒரு மாதத்தில் ஒரு தடவை வந்தார். ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்கு ஒரு தடவை வருவார். அப்போ பிள்ளைகளுக்கெல்லாம் கேட்பேன், அப்பா எங்கள் டாடி எல்லா பக்கம் கூப்பிட்டு போகிறாங்க, ஸ்கூலுக்கு கொண்டு விடுறாங்க காரில், நமக்கு ஏன் எங்கள் டாடி இப்படி வர்றதில்லை? அழுவாங்களா குழந்தைங்க, ரொம்ப வசனப்படுவாங்க. அவங்க அண்ணன் தம்பியெல்லாம் இருக்கிறாங்க பக்கத்தில், அவங்க பிள்ளைகளெல்லாம் அப்படி தான் கூப்பிட்டு போவாங்க. அப்போ இதுங்க சொல்லுமா, மம்மி ஏன் இந்த மாதிரி, எங்கள் டாடி ஏன் இந்த மாதிரி? ரொம்ப ஏக்கம் அந்த பிள்ளைகளுக்கு. என்ன பதில் சொல்ல முடியும் இந்த தாய்? அவங்க அழுகிறது தான். இல்லை வந்துடுவார், இல்லை வந்துடுவார், என்ன எப்போ பார்த்தாலும் வந்துடுவார் அடுத்த மாதங்கிறீங்க, வரதே இல்லையே. இடையில மாதத்துக்கு ஒரு தடவை கூட வர்றதை விட்டுட்டார். அப்போ அவங்களுக்கு ரொம்ப சங்கடம். எத்தனையோ அற்புதங்களை அவங்க வாழ்க்கையில் ஆண்டவர் செய்தார். அதெல்லாம் நான் சொன்னால் நீங்கள் நம்ப முடியாது, சொல்லியே தீருவேன். வருகிற நாட்களில் சொல்லுவேன். அப்போது அவங்க சொன்னாங்க, எனக்கு என்னை கடவுள் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. ஒரே ஒரு கவலை, எங்கள் வீட்டுக்காரர் எங்களோட இளம் வயசு
பிள்ளைகளுக்கு 4 வயசு 5 வயசுங்கும் போது அவங்களுக்கு எத்தனை வயசு இருக்கும்? இந்த மாதிரி போயிட்டாரு. இவர் கூட பிறந்தவங்களெல்லாம் அவங்கவுங்க குடும்பமாக இருக்கிறாங்க குழந்தைகளோட. என் குழந்தைங்கள என்கிட்ட அழுகும்போது எனக்கு என்ன விசனமாக இருக்கு, என்னால் ஒன்றும் பதில் சொல்ல முடியல. அப்படி பேச்சை மாற்றி அதை இதெல்லாம் கொடுத்து இதை அப்படியெல்லாம் மாற்றி போடுற ஒவ்வொரு நாளும் அவங்க பேசும்போது வேறு அப்படியே திருப்பிடுவேன். அப்போ சின்ன குழந்தைக்கு தானா அப்படின்ட்டு அப்படி நடந்துட்டுருக்குது. எனக்கு நீங்கள் ஜெபம் பண்ணால் நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். அதனால் எனக்காக ஜெபம் பண்ண மாட்டிங்களா? இந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்ன உடனே எல்லாம் உட்காந்துருக்குறாங்க. அப்போது எனக்கு ரொம்ப வருத்தம். ஏன்னு சொன்னால் எங்களுக்கு அந்த நிலை இல்லைன்னாலும் அந்த நிலையில் இருக்கிறவங்க எங்கிட்ட நிறைய வர்றதுன்னா ஒவ்வொருத்தருடைய அனுபவம் எனக்கு. இப்போ எங்கள் வீட்டுக்கார் இப்படி பிரிஞ்சுட்டு அங்கே போயிட்டு இங்கே போயிட்டு குடிச்சிட்டு என் பிள்ளைங்க மருமக அப்படியே அதெல்லாம் இல்லை. எனக்கு அந்த அனுபவம் எல்லாம் நல்லவங்களாக இருக்காங்க இந்த காரியத்துலலாம். மற்றபடி இந்த மற்றவங்க சொல்கிற அது பெருமை இல்லை, எனக்கு பெருமை இல்லை. நான் ருசிச்சா தானே அது ருசியை சொல்ல முடியும். ஏசாமி தான் இந்த கிருபைகளை எங்களுக்கு கொடுத்துருக்குறாரு. அப்போ நான் சொல்லணுமில்ல, அதுக்காக என்னை இப்படி வச்சிட்ருக்கிறார். உபத்திரவத்தின் புகையில் போயிட்டு என்னை இப்படி எடுத்துருக்குறார். அந்த ஆசாரி தங்கத்தை வெள்ளியை புடம் எடுக்கிறது போல நெருப்புக்குள்ளே போட்டு அந்த பாவழுக்கெல்லாம் வந்ததுக்கப்புறம் அவன் எடுத்து என்ன மாற்றிருக்கிறார். அதனால தான் விசுவாசம் பொண்ணு வெள்ளியெல்லாம் சோதிக்கப்படும் போது விசுவாசம் சோதிக்கப்படணும்னு சொல்லி வேதத்தில் நம்ம நிருபங்களில் வாசிக்கிறோம். அதனால என்ன அப்படி குடும்பத்தாருங்க, என்னுடைய பாடுகள் யாருக்கு வரக்கூடாது? சத்ருவுக்கு. சத்ரு சொல்கிறதில்ல அப்படின்னு நான் அடிக்கடி சொல்கிறேன். என் சத்ருவுக்கு கூட என்னுடைய பாடுகள் வரக்கூடாது. அவ்வளோ பாடுகளை கடந்து வந்திருக்கேன். நினைக்கிறீங்களா? ஊட்டியே சுற்றி இருக்கிற எல்லா இடம் எல்லா மொழிகளும் சரி எல்லாருக்கும் தெரியும். ஆதிவாசிகள் யார் சந்திச்சதுன்னா ராணி தியாகராஜன். அப்படி அலை நடந்தானா என்னுடைய வாழ்க்கையில் அப்படி போராட்டம். ஆனால் அந்த போராட்டத்துக்கு பின்னாடி சில ஊழியக்காரன் சொன்னாங்க, இந்த யோபுவுடைய லிஸ்ட்டில் நீங்களும் வந்துட்டீங்க சிஸ்டர் அப்படிம்பாங்க. அப்போ தெரியல எனக்கு. ஆனால் அதுக்கப்புறம் தான் அதுபோல தான் ரெட்டிப்பான ஆசீர்வாதங்களை எனக்கு கொடுத்துட்ருக்குறாங்க. அதனால் பாடுபடுறவங்க பயப்படாதீங்க. ஒரேடியாக நம்ம ஆண்டவர் நம்மளை கைவிடுறது கிடையாது, சரியா? அதனால இப்போ இந்த சகோதரி சொல்கிற அனுபவம் இல்லைன்னா பலருடைய அனுபவத்தை நான் உணர்ந்துருக்குறேன். அப்போ நான் இவங்க ரொம்ப அன்பானவங்க, ஊழியத்தை தாங்கிறவங்க, கவராமல் வர்றவங்க. ஆண்டவர்கிட்ட நான் கேட்டேன், ஆண்டவரே எனக்கு தெரியாது, இன்னைக்கு வந்துட்டே இருக்காங்க, இன்னைக்கு அந்த சகோதரனுடைய காரியம் என்னங்கிறது எனக்கு சொல்லணும். இந்த சகோதரிய கண்ணீர், அந்த குழந்தைகளுடைய ஏக்கத்தை, பிள்ளைய ஏக்கத்தை வெளியில் சொல்கிறாங்க, அந்த தாய் ஏக்கத்தை சொல்ல முடியும் என்கிட்ட மாத்திரம் சொல்கிறாங்க. ஏன் இப்படி நான் இருக்கிறேன், இந்த வயசில் எப்படியெல்லாம் பிரிஞ்சுட்டு போயிருக்கிறாரே அப்படின்னுட்டு. ஆண்டவர்கிட்ட எல்லாம் உட்காந்துருக்குறாங்க. நான் எழுந்து நின்றுட்டுருக்கேன். எழுந்து நின்று ஒருத்தருக்கு தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணுவேன். அப்படி ஒரு சகோதரிய கையில் கை வச்சு ஜெபம் பண்ணுவேன். ஒருமனப்பட்டெல்லாம் ஸ்தோத்திரம். அப்போது அப்படி நான் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது, ஆண்டவரே நீங்கள் இந்த மகளுடைய காரியத்தை பொறுப்படுத்திக்கொள்ள இந்த சகோதரனை நீங்கள் என்ன செய்வீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு சாவி வருது. ஒரு பெரிய சாவி இறங்குது. அப்படியே கண்ணை மூடிட்டுருக்கேன். சொன்ன உடனே ஒரு சாவி வருதே அப்படின்னு சுற்றி உட்கார்ந்து இருக்கிறவங்க ஜபத்துக்கு வந்தவங்களாம் அப்படி கணக்கு திறந்து பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு சாவியும் இல்லை ஒன்றும் இல்லை, என்ன இவங்க உணர்றாங்க, கண்ணை மூடிட்டாங்க. அந்த சகோதரியும் அப்படி உலகல்னு பார்த்துருக்குதுக்கு சாவி வருதுங்கிறாங்களே, அது மூடிட்டாங்க. மறுபடியும் ஆண்டவர் சொல்கிறார், சாவியை கொடுக்குறேன், பிடித்துக்கள் அதட்டுற மாதிரி ஒரு சத்தம். அப்போ இந்த சகோதரி அப்படியே பிடிச்சி அப்படியே பார்த்தா சாவி அப்படி பிடித்துக்கள் அப்படின்னு ஒன்று அப்படி பிடிச்சு. அப்போ இவங்களும் லேசாக பார்த்துட்டு ஆமா அப்படின்ட்டு சரி பிடிச்சிட்டாங்க. பெங்களூர் கதவை பூட்டு அப்படிங்கிறார். இவங்களும் இதெல்லாம் முடிச்சுட்டு கண்ணை மூடிட்டு பக்தியோடும் பயத்தோடும் சந்தேகத்தோடும் அந்த சகோதரி நான் அதை பார்க்கல, போட்டு சீக்கிரம் அப்படின்னு ஒன்று அப்படி போட்டுறாங்களா. அதை மற்றவங்களும் பார்த்துருக்காங்க. இவங்களும் அதை உணர்ந்து வேகமாக புடின்னு ஒன்று வேகமாக பிடிச்சேன், போட்டு பெங்களூர் பட்டணத்துக்கு கதவை போட்டு அப்படின்னு ஒன்று பூட்டிட்டாங்க. ஜெபம் முடிஞ்சு எல்லாரும் ஒருத்தர் பார்த்தா ஒருத்தர் காத்துட்ருக்குறாங்க. இது மற்றவங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியல, சாவி வந்ததும் தெரியாது, சாவியை போட்டுங்கிறதும் எல்லாம் கணக்கணக்காரனுக்கு ஒன்றும் கிடையாது. சாவியும் வரல. இந்த அம்மா மாத்திரம் கையை அப்படி வச்சுட்டு இப்படிங்கிறாங்க, அப்படி வாங்கி பிடிச்சிக்கிறாங்க, அப்புறம் அப்படி கூட்டுறாங்க செய்க, இது ஆக்ஷன் அப்படின்ட்டு அவங்களுக்கும் தெரியல. அவங்களும் சொல்கிறத கேட்டாங்க, கூட்டிட்டாங்க.
ஜெபம் முடிச்சுட்டு போயிட்டாங்க. போனதுக்கப்புறம் அடுத்த வாரம் வர வேண்டிய, அந்த மாதம் வர வேண்டியவர் வர்றவன்ட்டு வந்தார். வந்த உடனே பிள்ளைகள் எல்லாத்துக்கும் சந்தோஷம், டாடின்ட்டு. அப்புறம் அப்போ சின்ன பிள்ளைங்க தான். அப்புறம் அடுத்த வாரம் 2 நாள், 1 வாரம் இருந்துட்டு அடுத்த வாரம் போகலை. அப்புறம் மறுபடியும் 1 வாரம் ஆச்சு, 10 நாள் ஆச்சு, 20 நாள் ஆச்சு, 1 மாதம் ஆச்சு, 2 மாதம் ஆச்சு, 6 மாதம் ஆச்சு. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. பேசாமல் இருக்கக்கூடாது. கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லுங்க. யாருக்கு நன்றி சொல்றீங்க? கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. நம்ம வாழ்க்கையில் இப்படி நடக்காதா? இத்தனை பேர் பிரிஞ்சு இருக்கிறீங்க. நடக்கும் நடக்கும் நடக்கும். எல்லா கூட்டத்தில் இருந்த அத்தனை பேர்த்துக்கும் எல்லாம் சொல்லுவாங்க, பெங்களூர் பட்டினம் சாவி வருது புடின்னு சொன்னீங்க. அவங்களும் சந்தேகமாக பிடிச்சாங்க, நாங்களும் சந்தேகப்பட்டு கண்ணை மூடிட்டோம். சாவி வரல போட்டு நீங்கள் நாங்கெல்லாம் பேசாமல் அவங்க அப்படி செய்கை பண்ணி போட்டுனாங்க. பெங்களூர் பட்டண கதவை அடைக்கப்பட்டது. 6 மாதம் ஆச்சு. அதுக்கப்புறம் போகலை. என்னன்னு இவங்க கேட்கறதுக்கு பயம். அவர் கொஞ்சம் முரட்டு சுபாவம், கோவப்படுறது. ஒன்றும் கேட்கல, ரொம்ப சந்தோஷம். கேட்கலன்னாலும் அவர் ஒன்றும் சொல்லலைன்னா பரவாயில்ல, கூட இருக்கிறார். பிள்ளைகளுக்கெல்லாம் சந்தோஷம், மனைவிக்கு உடன்பிறந்தவங்க, அவங்க அம்மா அப்பா எல்லாம் இருக்கிறாங்க, வயசானவங்க, எல்லாத்துக்கும் சந்தோஷம். பட்டணம் பூட்டப்பட்டது தான். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கொடி சோதராண்டவர். அதுக்கப்புறம் அவங்களுடைய தங்கையுடைய மகன் இதே ஊரில் இருக்கார், பொட்டானிக்கல் கார்டன் பக்கத்தில் இருக்கிறாங்க. பொட்டானிக்கல் கார்டன் பக்கம். அப்போ அந்த தம்பி பிஇ படித்த என்ஜினியரிங். அப்போ அது வேலை இல்லை. அப்போ அந்த தம்பி சொல்லிச்சாமா, மம்மி அங்கிளுடைய மாமாவுடைய அந்த பிஸ்னஸை நான் செய்யட்டுமா, பாத்திரங்கள் அது இதெல்லாம் ஃபேக்ட்ரி மாதிரி வச்சு செய்திருக்கிறார், நான் போய் செய்யட்டுமா? நான் போய் செய்கிறேன். நான் சும்மா தான் இருக்கேன், எனக்கு எங்கே வேலை கிடைக்க போகுது? இப்போ யாருக்கு வேலை கிடைக்குது? அது ஏன் மாமா செய்தது தானே, நான் போய் அதை செய்கிறேன் அப்படின்னு. ஒன்று கொஞ்சம் பொறு, நாங்கள் போய் ராணிக்கா கிட்ட கேட்குறோம். ராணிக்காட்ட ஜப் பண்ணிட்டு வர்றோம், அப்புறம் வேணா நீ போகலான்னு. உங்களுக்கு வேறு வழியே இல்லையே பாப்பா. ராணிக்கா என்ன தான் கண்டீங்களோ என்னமா செய்யுங்க. ஆனால் நீ யார் ராணிக்காட்ட கேட்டாலும் சரி, ராஜாமணிகிட்ட கேட்டாலும் சரி, நான் கண்டிப்பாக நாங்கள் போவேன், கண்டிப்பாக நான் போவேன், இல்லைன்னா வீட்டை விட்டு போயிடுவேன், சும்மா நான் இங்கே இருக்க முடியாது அப்படின்ட்டு சத்தம் போட்டிருக்கு. நீ சும்மா இருடா அப்படின்ட்டு வந்தாங்க. வந்து கேட்டாங்க, என்ன செய்யலாம், நான் அனுப்பட்டுமா அப்படின்னாங்க. குறி கேட்கறது இல்லை, குறி கேட்கறதா இருந்துச்சுன்னா போயிருன்றேன் நான், சொல்லுங்க அப்படின்னா மரியாதைக்கு போய் கேட்க மாட்டாங்க அப்படி யார். அதனால என்ன செய்யறதுன்னு தெரியல, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணும்போது நீ அனுப்பாத, அவனுடைய படிப்புக்கேற்ற வேலையை சரியான நேரத்தில் நான் தருவேன் போ அப்படின்னு உடனே அவங்க ஓடி போய் வீட்டில், நீ என்ன தலைகளா நின்னாலும் நாங்கள் காசு கொடுத்தா தானே போவேன், அதை பிஸ்னஸுக்கு நாங்கள் கொடுக்கணும் லட்சக்கணக்கு, அதெல்லாம் தர முடியாது. அவங்க சொல்லிட்டாங்க, உன் படிப்புக்கு தகுந்த வேலை தான் கிடைக்கும், பேசாமல் இருன்னு சொல்லிட்டாங்க. நீ என்ன குதிச்சாரு, நீ வீட்டை விட்டு போனாலும் சரி போ, நஷ்டப்படுறதுக்கு நாங்கள் தயார் இல்லை, உன்னுடைய ஆசீர்வாதத்தை இழந்துடாது. நீங்கள் நம்ப மாட்டீங்க, அடுத்த மாதம் அந்த பையனுக்கு ஒரு பெரிய இடத்துல அந்த பையனு படிப்புக்கு ஏற்றல நடந்தது சரியா. இன்றைக்கு அவங்க கோயம்புத்தூர் இருக்கிறாங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கும் இந்த ஆண்டவர் உயிரோடு இருக்கிற தேவன் பேசுகிறாருங்க. ஒரு வசனத்தை சொல்லட்டுமா? சங்கீதம் 32:8. சங்கீதம் 32:8 எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வசனம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியே உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லு. மனப்பாடமான வசனம். இந்த வசனம் எனக்கு கர்த்தர் எனக்காக அமைய செய்து முடிப்பார். நான் உனக்கு போதித்து, அப்புறம் பெயர் சொல்லி அழைக்கிறது, வெண்கல கதவுகளை உடைத்து உன்னைப்பேன், இதெல்லாம் மனப்பாடமாக சொல்கிறது. நடக்கும்போதும் போகும்போதும் இப்படி சொல்லிட்டு அலையிறது. நான் இந்த வசனம், நான் உனக்கு 10 பேர் நின்னாலும் போதனைகள் நடந்தால் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை, இந்த வழியா நீ குழம்பிட்டு இருக்க. இன்றைக்கு நம்ம ரொம்ப பேர் நீ வாழ்க்கையில் சரியானபடி நிதானிக்காதபடி, சரியானபடி வாழ்க்கையை அமைத்து கொள்ளாதபடிக்கு இதை செய்யலாமா அதை செய்யலாமா, இங்கே போகலாமா, இந்த படிப்பு அது இல்லைங்க. நீ ஆண்டவர் இல்லாதபடி நீ செய்கிற ஒரு காரியமும் வாய்க்காதே. அதனால ஆண்டவர் சொல்ல அவர்கிட்ட கேளு. அவர் கேட்கும் போது முழங்கால நின்று கேளு. தினம் கேட்டுப்பார், ஒரு நாள் பேசுவார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியே இதுதான் வழி, உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை. கண்ணை வைத்து ஒரு 10 பேர் நின்னாலும், நம்ம 10 பேர் நிற்கிறோம், முன்னால் நிற்கிறவங்க யாரை பார்த்து பேசுகிறாங்கன்னு தெரியும் தானே நமக்கு. என்ன பார்த்து
பேசுறது, உங்களை பார்த்து பேச, உண்மையில் என் கண்ணை வைத்து உன்னை பார்த்து உன்னை அப்படி ஒன்று பர்டிகுலர் நீதான் அப்படிங்கிற உன்னை பார்த்து உனக்கு ஆலோசனை சொல்வேன். ஆலோசனை, இன்றைக்கு ஆலோசனை சொல்கிற ஆண்டவர் எவ்வளோ பெரிய நல்லவர் தெரியுமா உங்களுக்கு? இன்றைக்கு அந்த ஆலோசனையை கேட்குறீங்களா? இந்த வசனம் உங்களுக்கு தெரியுமா? இந்த வசனம் மனப்பாடம் பண்ணுறீங்களா? கேட்டு பாருங்க. குழம்பிட்டு இருக்கிறீங்க, வேதனையோடு இருக்கீங்க, பல காரியங்களையோ என்னென்ன தற்கொலை பண்ணிக்கிறாங்க, என்னமோ ஒரு நோய், பாவ டிஐஜி என்ன போய் சில நான் கேள்விப்பட்டிருக்கேன். நைட்டில் படுத்துட்டு கதவை பூட்டணுமா இல்லையான்னு ஒரு சந்தேகம் போய் பூட்டுவாங்க. பூட்டுறது இல்லைங்க, பூட்டியிருக்கு. அப்படிப்பட்ட வியாதியஸ்தர்கள் நான் பார்த்துருக்குறேன். நான் கூட சில நேரம் அப்படி கதவை சாத்திட்டு அப்படி வந்துட்டு படுத்து தூங்கும்போது கதவு சாத்தலையே, அப்போ அதே ஒரு பெரிய வியாதியா? அப்போ அந்த வியாதி தாக்குதா? அப்புறம் நான் எந்திரிச்சு போகிறேன்னு கேட்டால் கதவு சாத்தலை. அவன் வந்து கதவை நான் பார்த்தா கதவெல்லாம் நான் போல்ட்டு போட்டிருக்கோம். அப்படி ஒரு எண்ணம், அப்படி ஒரு காரியம். அப்போ இதுக்கெல்லாம் போய் ஒருத்தர் சாகுறதா? அது என்னென்ன வகையில் பாதிக்கும்னு சொல்லி இதுக்கு மேலே தான் டிவியில் சொல்லும்போது தான் கேட்கணும். அது எப்படி பாதிக்கப்படும், எவ்வளோ ஒரு பார்க்கும்போது எவ்வளோ கம்பீரமான ஒரு தோற்றம் இல்லை? அதனால இப்போ இந்த குழப்பங்களெல்லாம் வர்றது சகஜம். வாழ்க்கையில் நீ என்ன வசதியாக இருந்தாலும், என்ன பெரிய உத்தியோகம் பார்த்தாலும், எவ்வளோ காரியங்களை செய்தாலும் குழப்பங்கிறது தன்னால் வரும். நான் அடிக்கடி என்னுடைய ஊழியத்தில் நிறைய காரியம், ஒரு நாள் கூட நான் சும்மா இருக்கிறது இல்லைங்க. அது கடவுளுக்கு தெரியும், இங்கே இருக்க ஜனங்களுக்கு எல்லா நாளும் ஓடிட்டே இருப்பேன், எல்லா நாளும் செய்துட்டே இருப்பேன். டிவி ஊழியம்தான் இல்லைங்க, கிராமம், பட்டி தொட்டி, அது இது எஸ்டேட்டு, இன்னும் என்னென்ன காரியங்கள் செய்துட்ருக்குறேன். எனக்கு ராத்திரியில் பல காரியம், இதை செய்யணும் அதை செய்யணும்னு. அப்போ நான் என் கண் என்னுடைய உள்ளத்தில் வர்றது யாரும் இதாக நினைக்காதீங்க, ஒரு வேளை சிரிக்காதீங்க, இல்லைன்னா கோவப்படாதீங்க. இந்த முதலமைச்சர் மாஜி முதலமைச்சர் ஜெயலலிதாவை நினைப்பேன். இப்படி ஒரு ஊழியம் செய்கிறதுக்கு இவ்வளோ பாட்டுகள், இவ்வளோ யோசனை, என்ன செய்யறது அப்படி இப்படின்னெல்லாம் பிளான் போடுறேன், அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன், இப்படி எந்திரிக்கணும். அந்த அம்மாவுக்கு எவ்வளோ பெரிய இந்த தமிழ்நாட்டையே ஆட்சி செய்தாங்கல்ல, நார்மலாக இருப்பாங்க. இந்த பெண்களை பற்றி புகழ, அந்த பெண்களுக்கு அப்படி ஒரு நல்ல ஒரு தைரிய வரம், ஞானம் ஆம்பளைகளுக்கு இல்லைங்கிறீங்களா? இல்லைங்க, ஆண்களுக்கு உண்டு. இல்லை, சிலர் அப்படி இருக்கிறாங்க. சிலர் முக்கியமான சில காரியங்களை செய்யும் பொழுது நமக்கு இந்த வரிசையில் வரும்போது இந்திரா காந்தி எல்லாம் நம்ம பிரதமர், அந்த அம்மா 10 வயசாக இருக்கும்போது அவர் நேருஜி சிறைச்சாலையிலிருந்து கடிதம் எழுதுவாராம். 10 அரசியலை பற்றி 10 வயசு அந்த பொண்ணுக்கு எழுதுவாராம். அதான் புத்தகத்தில் வாசித்தேன். அப்போ பாருங்க, அப்போ வளர்ப்பில் அவருடைய காரியங்கள் இல்லாமலே கூட சாதாரணப்பட்டவர்களுக்குள்ள சிறப்பாக செய்ய முடியும். அது காரணம் என்ன? ஒருவேளை ஜெயலலிதா அம்மாவை நான் உயிரோடு இருக்கும்போது நீங்கள் ரட்சிக்கப்படணும், முதலமைச்சர் ரட்சிக்கப்படணும், உங்களை கண்டுகொள்ளணும் ஆண்டவரேன்னு நிறைய அப்படியே டிவியில் சொல்லி ஒருவேளை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டிருப்பாங்களோ என்னமோ தெரியல. இல்லைன்னா அந்த கிருபைகளெல்லாம் கிடைக்காதுங்க. அதனால ஆண்டவராகிய கர்த்தர் நம்மளை பார்த்து நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லு. செய்து பாருங்க. இந்த சங்கீதத்தின்படி இன்றைக்கி நிறைய பேர் வேதனையோடு இருக்கிறாங்க. வெளியில் அனுப்பிச்சிட்டு பிள்ளைங்க சொல்லுவாங்க, நாங்கள் எங்கள் பிள்ளைகளை கஷ்டப்பட்டு வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிருக்கிறோம், ரொம்ப கடன்பட்டுருக்குறோம், என் பையன் அங்கே போய் நல்லா இருப்பான், பணம் அனுப்புவோம், வீடு வாசலை கட்டுவோம், இருக்கிற பிள்ளைகளுக்கு கல்யாணம் படிப்பெல்லாம் ஆனால் 1 வருஷம் 2 அதுக்கு மேலே அனுப்பலை, அதுக்கு மேலே வர்றதும் கிடையாது. நீங்கள் ஒரு வேளை என்ன இவங்க இப்படி பேசுகிறீங்க, இவ்வளவு நாகரிகமாக இருந்துட்டு வெளிநாடு போகிறத எத்தனை பேர் ஆமோதிக்கிறேன். அது உங்களுக்கு தெரியுமா? எத்தனை பேரை என்னுடைய டிவி நிகழ்ச்சியை பார்த்து எத்தனை பேர் கூப்பிட்டு சொல்கிறாங்க, அழுகிறாங்க, அனுப்பணும், இப்போ வரவே இல்லை, இப்போ மறந்து போயிட்டாங்க. பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் அதுக்குள்ளும் மறந்து தாய் தாப்பனை மறந்து அப்படியே வாழ்ந்துட்டுருக்காங்க. ஏதோ 1 2 100ல். ஆனால் ரொம்ப பேர் வெளிநாடு போனாங்கன்னா மறந்து பிறகு வெளிநாடு இல்லைங்க, வெளி மாநிலங்களுக்கு போகிறவங்க கூட திரும்பி பார்க்கறதில்ல பெற்றோரை, உடன் பிறந்தவங்களுக்கு ஒன்றும் செய்யறதில்லை, தாங்கள் நல்லா இருந்தால் போதும்னு சொல்லி. ஆனால் அப்படிப்பட்ட கணவன் மனைவி பிரிஞ்சிடுறாங்க. சில பெண்கள் நான் நேசா படிச்சிருக்கிறேன், நான் போய் ஃபாரினில் நல்லா சம்பாதிச்சு அனுப்புகிறேன், மனைவி கணவனையே விட்டுடுறான். தெரியுமா உங்களுக்கு? பிள்ளைகளை மறந்துடுறான். அதே போல் கணவன், நீங்கள் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க, நான் போய் அங்கே சம்பாதிச்சு அனுப்புகிறேன், நிறையா அனுப்புகிறேன், அதுக்கப்புறம் நம்ம நல்லா இருக்கலாம். அவனும் பிள்ளைகளையும் மனைவியும் மறந்து பெற்றோரை மறக்கிறாங்க,
எங்கே இந்த உலக வாழ்க்கையில் மறக்கிறதுங்கிறது சாதாரணமாக ஏதோ சாதாரணமாக என்னத்தையோ ஆப்டால் மாதிரி உறவுகள் எல்லாம் நினைக்கிறேன். அவன் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸ்தானம் அவங்களுக்கு வந்த உடனே எல்லாத்தையும் மறந்துடுறாங்க. பெற்றோரை உடன் பிறந்தவங்களை நண்பர்களை மறந்துடுறாங்க சிலர். அப்படிப்பட்ட மறந்து போகிறவங்களுக்கு ஏசப்பாட்டை வாங்க, பெங்களூர் பட்டண கதவை பூட்டுங்கிறார். பூட்டுறாங்க, சாவியை பிடிச்சிக்கோ அப்படிங்கிறார். சாவியை பிடிச்சிக்கிட்டாங்க. அதுபோல் ஆண்டவராகிய கர்த்தர் அவர்கிட்ட வரும்போதுங்க இந்த ஓடிப்போன உறவுகள் எல்லாம் கண்டிப்பாக திரும்பி வரும். நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அப்படி வேதனையோடு இருக்கீங்கல்ல, ரொம்ப பேர் எங்கிட்ட ஜெபம் மறந்து போயிட்டாங்க, எங்களை மறந்து போயிட்டாங்க. இவ்வளோ கஷ்டப்படுறோம், எங்களுக்கு உதவிக்கு கூட யாரும் இல்லை, மறந்துட்டாங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு கடனை வாங்கி கஷ்டப்பட்டு அனுப்பணும், அந்த கடனை கூட கட்டலை. ஆனால் என் மகன் மறந்து போயிட்டான், என் பிள்ளைங்க மறந்து போயிட்டாங்கன்னு. மறந்துட்டாங்களா? கவலைப்படாதீங்க. ஏசப்பாட்டை சொல்லி பாருங்க. நான் ஜெபிச்சு அநேக பேர் வந்திருக்கிறாங்க. இடைஞ்சல அங்கே உண்டு பண்ணி ஆண்டவர் அடிச்சு திறக்குவாருங்க. அடிச்சு வெளிநாட்டிலையா, பெங்களூர்லையா, பாம்பேலையா, டெல்லியிலையா, எங்கே இருந்தாலும் ஓடி 10 வாய் சாப்பிட்றதுக்கு இருந்து ஒரு வாய் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அவங்கவுங்க சொந்த பந்தத்தோட அவங்கவுங்க ஊரில் மகிழ்ச்சியோடு இருக்கணும், மனைவி மக்களோடு இருக்கணும். இப்போ இந்த குடும்பம் 3 மாதம் வராமல் அப்படியே இருக்கு. ஜெபம் பண்ணும்போது அற்புதம் நினச்சது. இப்போ வாழ்க்கையிலும் அந்த அற்புதத்தை ஆண்டவர் செய்வார். பயப்படாதீங்க. மறுபடியுமாக கர்த்தர் நல்லவர். பந்தங்களும் பாசங்களும் மாறும், நாம் நம்பியுள்ள நட்பும் கூட மாறும், வளம் நிறைந்த வாழ்க்கை கூட மாறும், இந்த வாலிபத்தின் அழகும் கூட மாறும். பந்தங்களும் பாசங்களும் மாறும், நாம் நம்பியுள்ள நட்பும் கூட மாறும், வளம் நிறைந்த வாழ்க்கை கூட மாறும், இந்த வாலிபத்தின் அழகும் கூட மாறும். நிலை மாறும், நிறம் மாறும், உம் வார்த்தை மாறாதது. நிறம் மாறும், உம் வார்த்தை மாறாதது. வானம் பூமியும் மாறிடினும் உம் வார்த்தை மாறாதது. வாழ்வின் தீபமாய் வழி நடத்தும் உம் வசனம் நிலையானது. நான் உனக்கு போதித்து நீ நடக்கும் வழி உனக்கு காட்டு, கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை. அந்த வார்த்தைகள் மாறாதுங்க. பந்தங்கள் பாசங்கள் எல்லாம் மாறினால் நிறம் மாறும், நிலை மாறும். உடைய வார்த்தை மாறாது. அவர்கிட்ட வந்துருங்க. நீங்கள் அவங்க கூப்பிடுறாருங்க. அவர் நீங்களா வரமாட்டேங்கன்னு தெரிஞ்சுதான் நானே வரமாட்டேன்னு என்னை கூப்பிட்டாருங்க. என்னை எத்தனை ஆண்டவர் எத்தனை நாள் எனக்காக காத்திருந்தாரே. ஓடுனேன். அந்த ஓட்டத்தின் முடிவு நரகம். அப்படி இருந்தால் என்ன கர்த்தர் ஆண்டவர் கூப்பிட்டார். வர முடியாது அப்படின்னு, வர முடியாதுன்னு இல்லை நீ வா அப்படின்னாரு. வந்ததுக்கப்புறம் என்ன அதிகமாக அநேகருக்கு ஆசீர்வாதம் வைத்திருக்கிறார். அதனால பந்தங்கள் சொந்தங்கள் யார் உங்களை கைவிட்டாலும் நீங்கள் ஆண்டவர்கள் வந்து பாருங்க, ரெட்டிப்பான நன்மைகள். இழந்ததெல்லாம் ஆண்டவர் தருவார். இழந்து போனதெல்லாம் என்னென்ன இழந்தீங்க சந்தோஷமாக மற்றவங்களுக்கு சாட்சி சொல்வீங்க. ஒரு குஷ்டரோகியை போல நான் வாய் பேசாதவங்க கூட, ஊமைகள் கூட கர்த்தர் அற்புதம் செய்யப்படுது சாட்சி சொல்வீங்க. சாட்சி சொல்வது தான் வாழ்க்கை சாட்சி. உங்களை பார்த்து மற்றவங்க சொல்லணும் அவங்களுடைய வாழ்க்கை எப்படி அந்த நாளில் இருந்தது, எப்படி இருந்தாங்க, இன்னைக்கு பாரு எப்படி இருக்கிறாங்க. அதுதாங்க சாட்சி. நான் சொல்கிற சாட்சி இல்லை, என்ன மற்றவங்க சொல்லணும் சாட்சி. அப்படிப்பட்ட சாட்சி ஆண்டவர் உங்களை மாற்றுவார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கீங்களா? எனக்கு அது ரொம்ப நிறைய கணவன் மனைவி டிவியில் பார்த்து அவங்க ஃபோனில் ஜெபிச்சே கணவன் மனைவி பெரிய பெரிய அந்தஸ்து உள்ளவங்க, டாக்டரு, அந்த மாதிரி குடும்பத்தெல்லாம் இணைச்சி வச்சிருக்கு. சாதாரண குடும்பம். அது எப்படி இந்த கிருபை ஆண்டவர் எனக்கு கொடுத்தாருன்னு தெரியல. அதை சொன்னேன்னா ஒருவேளை ஆண்டவர் சொன்னார்னா சொல்வேன். எப்படிப்பட்ட குடும்பங்கள் எல்லாம் இணைஞ்சிச்சு. ஒன்றும் இல்லை, ஒரு ஆற்றால் தான் நான். என்னுடைய ஜெபத்துக்கு வல்லம் உண்டு. நான் இங்கே சிலர் ஜெபம் பண்ணால் கூரைக்கு மேலே போகாது அப்படிம்பாங்க. ஏன்னு சொன்னால் விசுவாசம் இல்லாத ஜெபம். நான் ஜெபிச்சேன்னா கர்த்தர் அப்போவே கண்ணை திறந்து பார்க்கும்போது அற்புதங்கள் நடக்குங்க. அதனால இந்த குடும்பத்தை கர்த்தர் இணைச்சி வச்சார். இந்த குடும்பத்தை அதுக்கப்புறம் அவர் போகவே கிடையாது.
அவங்க தங்கச்சி மகன் அப்பதான் மூஞ்சி எங்கேயோ போதான். ஏண்டா அந்த ராணிக்கா சொல்லும்போது நீ கோவப்பட்ட ஊற விட்டு போறேன்னு பார்த்தியா இப்போ உனக்கு தான் ஆமா அப்படின்னு. அது போல கர்த்தர் செய்யக்கூடாத அதிசயமே கிடையாது. போன தடவை சொன்ன அதே அவங்க வீட்டுக்குள்ள அந்த பில்லி சூனியம் அது அது அந்த 21 நாள் ஜெபத்தில் பஸ்பமாயிருச்சு. கர்த்தர் அதை பஸ்பமாயிருச்சு. சரியா? கண்கள் மூடி ஜெபம் பண்ணுவோம். அவருடைய வார்த்தை மாறாது. என்ன வானம் பூமி எல்லாம் மாறினாலும் நான் பாடினபடி அவர் ஒரு நாளும் அவருடைய வாக்கு மாறாதவர், மனம் மாறாதவர், பொய்யுறையாதவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். என்ன செய்ய போகிறீங்க? முக்காடு போட்டிருக்கீங்களா? புதுசாக பார்க்குற முக்காடு போடுங்க. அடுத்த வாரம் இதே நாள் வெள்ளிக்கிழமை சாயங்காலம் 7 மணியிலிருந்து 7:30 வரைக்கும் பேசுவேன். கர்த்தர் பேசுவார், உங்களோட பேசுவார். வாழ்க்கையில் நான் கடந்து வந்த பாதையில் நடந்த அற்புதத்தை எல்லாம் நான் சொல்வேன். இந்த ஊர், வெளியூர், மற்ற இடங்கள், வெளிநாட்டுக்கு கூட போய் அங்கே கூட ஆண்டவர் அற்புதத்தை செய்தார். என்னை கூப்பிட்டுப்பாங்க. நான் சொல்லுவேன், கண்டிப்பாக சொல்வேன். நீங்கள் கேளுங்க. அது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும், உங்களுடைய பயத்தை மாற்றும், உங்களுடைய வேதனையை மாற்றும். போன வாரம் சகோதரன் வேதனையோடு வந்த 10 வயசுக்குள்ள நான் என்ன பண்ணுறது? சொன்ன உடனே அவருக்கு மனசார ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். உடனே நான் நம்புறேங்க அப்படின்ட்டு போனார். இந்த பிள்ளைய ஆண்டவர் சுகமாக்குவார். அதுபோல் உங்களுடைய வாழ்க்கை நொந்து போய் ஆண்டவர்கிட்ட வாங்க. உட்கார்ந்துருக்குறீங்களா? என்னென்னப்பா கணவன் பிரிஞ்சு மனைவி பிரிஞ்சு எத்தனை பேர் அப்பாவி ஆண். நான் சொல்வேன், அடிக்கடி சொல்வேன், இந்த பெண்களை போல இந்த அப்பாவி ஆண்கள் அவங்களை எத்தனை பேர் பெண்கள் ஏமாற்றி ஆண்டவர் வாழ்க்கையை நோக்கடிச்சு செத்தும் போயிடுறாங்க. சில பிரிஞ்சு அப்படிப்பட்டவங்க உட்காந்துருக்கீங்களா? இப்போ நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளு, கையேந்தி கேளு உறவுகளை. ஆண்டவரே, நீங்கள் அப்படிப்பட்ட பிரிந்து போன அந்த 2 பேத்துக்குள்ள கசப்பா உண்டு பண்ணுங்க, வெறுப்பா உண்டு பண்ணுங்க. கணவனுக்கு விரோதமா மனைவி நடந்துட்டு இருக்கானா வேற ஒரு ஆண்கோட, அதே போல மனைவிக்கு தெரியாம வேற ஒரு பெண்ணோட வாழ்ந்துட்டு இருக்கானா, போட்டு வேற ஆண்டவர் கதவை ஆண்டவரே, அவங்க 2 பேத்துக்குள்ள சண்டையை உண்டு பண்ணுங்க, வெறுப்பா உண்டு பண்ணுங்க, கசப்பா உண்டு பண்ணுங்க. துரத்துட்டம் போடான்னு சொல்லணும். அந்த பொம்பளை இவன் போடின்னு சொல்லணும். என் மனைவி தான் என் கணவன் தான் மறக்க ஆண்டவரே. இந்த பார்த்து கொண்டிருக்கிற இப்படிப்பட்ட மக்கள் இருப்பாங்களா ஆண்டவரே? நீங்க தொடுங்க ஆண்டவரே. எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும், எங்கே இருந்தும், வெளிநாடு வெளி ஊருக்கு போனாலும் பெற்றோர் காத்துட்டு இருக்கிறாங்க, தேடி வரட்டும் ஆண்டவரே. பிள்ளைகள் காத்துட்டு இருக்காங்க, மனைவிமார்கள் கணவன்மார்கள் காத்துட்டு இருக்கிறாங்க ஆண்டவரே. மறந்து போக கூடாது ஆண்டவரே. கொண்டுட்டு வாங்க, நீங்க கொண்டுட்டு வருவீங்க ஆண்டவரே. வியாதியோடு இருக்க பிள்ளைகள், திருமணமாகாத பிள்ளைகள், குழந்தை இல்லாத மக்கள், பிரிந்து வாழ்கிற இந்த பிள்ளைகள் ஆண்டவரே, வயதானவர்கள் ஆண்டவரே, குடித்து வெறித்து சூதாடி சீட்டாடி குடும்பங்களை நாசப்படுத்தி கொண்டிருக்க பிள்ளைகள், கொலை களவு திருட்டு துன்மார்க்கமான காரியங்களை செய்து கொண்டிருக்க பிள்ளைகளுக்கு, தற்கொலைக்கு ஓடிக்கொண்ட பிள்ளைகள் தடுத்து நிறுத்து, காரணமில்லாத தற்கொலை ஆண்டவரே நிறுத்துங்க. ஒரு சந்தர்ப்பத்தை அவங்களுக்கு கொடுத்து காப்பாற்றுங்க ஆண்டவரே. வெட்டி ஆடு மாடுகளை போல முன்விரோதம் காரணமாக, கட்சியின் காரணமாக, பூர்வீக சொத்து காரணமாக ஓட விரட்டி கையை தனியா காலை தனியா ஐயா ஆண்டவரே, ஜனங்கள் பார்த்து என்ன துணிகிற அதோடைய முடிவு என்னன்னு அவங்களுக்கு தெரியாதா? ஒரு முறை ஒரு சம்பவத்தை பார்த்தா அவங்க மனம் திரும்பல. மனைவி மக்கள் பிள்ளைகள் எல்லாம் விட்டுட்டு கடைசியில ஒரேடிய வாழ்நாள் முழுவதும் சிறைச்சாலைக்கு போகிற மக்களை சந்திங்க ஆண்டவரே. ஏசப்பா, ஜாதி வெறி, இனவெறி, மதவெறி, ஆணவ கொலைகள் ஆண்டவரே, கௌரவ பெற்ற பிள்ளைகளை கொண்டு போடுறாங்க ஆண்டவரே. என்ன ஒரு அநியாயம் ஆண்டவர். அநியாயம் நிறைந்த, அக்கிரமம் நிறைந்த உலகம், அன்பில்லாத உலகம். கடைசியில இப்படி வருகையில அன்பு தாழ்ந்து போகுன்னு சொன்னீங்க ஆண்டவரே. ஆமா ஆண்டவரே. ஏசப்பா, அப்படிப்பட்ட பிள்ளைகளை சந்திங்க. வழிப்போக்கர்களிடத்துல வழிப்பறி செய்து துடிக்கிறத நாங்கள் பார்த்துருக்கோம். அந்த சம்பவத்தை ஒரு நாள் உங்களுக்கு சொல்வேன். வழிப்பறி ஆண்டவரே சந்தித்து மாற்றுங்க. எல்லா காரியங்களையும் இந்த உட்கார்ந்துருக்கு அத்தனை பிள்ளைகளுக்கு நீங்க அற்புதத்தை செய்து ஆசீர்வதி. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. இந்த ஊழியங்களை உங்கள் ஜெபத்தினாலும் உதாரத்துவமான காணிக்கைகளினாலும் தாங்கும்படி பட்சமாய் கேட்டுக்கொள்கிறோம். மேலும் இந்த ஊழியத்தின் கட்டிட நிதிக்காக சகோதரி எஸ்தர் செல்வராணி, கனரா பேங்க் அக்கவுண்ட் நம்பர் 622220005210, IFSC கோட் CNR B00162330, சேரிங் கிராஸ் பிரான்ச் ஊட்டி 603001.
உங்கள் காணிக்கைகளை நீங்கள் அனுப்ப வேண்டிய எங்கள் வங்கி விலாசம்: தெபோரா குட் நியூஸ் மினிஸ்ட்ரீஸ், இந்தியன் பேங்க், அக்கவுண்ட் நம்பர் 6072895776, IFSC கோட் ID IB 000U019, சேரிங் கிராஸ் பிரான்ச், ஊட்டி 603001. மேலும் எங்களுடைய போன்பே எண்கள் 9443604157. கர்த்தர்தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கேட்ட செய்தி உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். அன்பானவர்களே, உங்கள் ஜெபத் தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் விலாசம்: சகோதரி எஸ்தர் செல்வராணி, இரக்கத்தின் வாசல் இயேசு ஊழியங்கள். செல்போன் 9443604157.